ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜூன் 17ஆம் தேதி சந்தையில் என்ன நடைபெற்றது அப்படிங்கிறதும், நாளைக்கு உண்டான லெவல்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒன்றே செய், நன்றே செய், தொடர்ச்சியாக செய் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துடலாம். ஆனாலும் போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் சிலர் கேட்கறதுனால அதையும் உள்ளடக்கமாக நம்ம தருகிறோம். அப்புறம் 24,000 கால் புட்டோட ஸ்ட்ரேடல் அப்படிங்கிறத நேற்று கொடுத்துருந்தோம். அதன் அடிப்படையில் சந்தையோட தாக்கம் என்ன இருக்கும் அப்படிங்கிற நேற்றைய வீடியோவில் நம்ம ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தோம். அந்த ஹிண்ட் இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்தீங்க, மார்க்கெட் ஏன் மொமெண்டம் அண்ட் ஏன் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு அதற்குண்டான ஒரு க்ளூ அங்கே இருக்குது. அதை நீங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்பாட், இது சிந்தட்டிக் ஃபியூச்சர். இது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு தான் சிந்தட்டிக் ஃபியூச்சரை விட அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கு பேர் டிஸ்கவுண்ட். அப்போ மார்க்கெட் நல்லா ஏற்றம் அடைஞ்சாலும் கூட, 2 நாட்களாக நல்லா ஏறினாலும் கூட மார்க்கெட் என்ன இருக்குன்னா டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அப்போ இது என்ன மாதிரி தாக்கத்தை இன்று ஏற்படுத்தியது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பாருங்க, இப்போ நான் ஸ்பாட்டை மட்டும் கட் பண்ணுறேன். ஸ்பாட்டை கட் பண்ணிட்டேன், திருப்பி ஸ்பாட்டை கொண்டு வரேன். அப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது போக என்னென்ன காரணிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டேட்டாஸ் தான் நமக்கு முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்தது. நேற்று சிந்தட்டிக் ஃபியூச்சரோட க்ளோஸ் இங்கே இருக்கு. பேரல் ஏரியா, அதாவது மார்க்கெட்டோட மிட் பாயிண்ட் மாதிரி. இந்த மிட் பாயிண்டோட தடுப்பு 24,150 இருக்கு. அதே மாதிரி பேரல் ஏரியாவோட டாப் 24,045 இருக்கு. அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிக நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 24,045க்கு மேலே தான் வர்த்தகம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அநேக நேரம் பார்த்தீங்கன்னா 24,045க்கு மேலே தான் வர்த்தகம் ஆயிருக்கு. அது போக இந்தியா விக்ஸ் நமக்கு நியூட்ரலாக இருந்தது. அப்போ ஆப்ஷன் செல்லர் பதட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே வந்தாச்சு. ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் என்ன மாதிரி தாக்கம் கொடுத்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் எஸ்டர்டே கையை தானதுக்கப்புறம் கால் செல்லர் பயப்படணும். கால் செல்லர் பயப்படல. அப்போ அதற்குண்டான காரணிகள் என்ன அப்படிங்கிறதையும், நேற்றைய ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், இன்று என்ன நீங்கள் அதை பார்த்தீர்கள் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. ஏன்னா இதில் தான் அவங்களோட லவ் லெட்டர், மார்க்கெட்டோட ஹிண்ட் இருக்குது. ட்ரேட் பண்ணலாமா, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணியிருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயமே அதில் தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட்டோட, அதாவது மார்க்கெட் நான் சொல்கிறது நிஃப்டியோட சேம் ஸ்ட்ரைக்கில் கால் புட்டோட க்ளோசிங், ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே 25 புள்ளிகளுக்கு குறைவாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்குவோம். அப்போ 24,000 அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கிறோம். காலுக்கும் புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஒரு 17 ரூபாய். அப்போ புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அதனால் 23,983 நமக்கு வீக்லி ஃபியூச்சர் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா எடுத்தாச்சு. அப்போ இதோட காமன் மீட்டிங் பாயிண்ட் 171, 154 அப்படின்னா நமக்கு ஒரு 162 இல்லை 163 ஆவரேஜ் வந்துடும். ஸோ 162ன்னு வச்சுக்கலாம், இல்லை 160ன்னு வச்சுக்கலாம். இதை நான் என்ன பண்ணுறேன்னா 150 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 24,000லேருந்து 150 புள்ளிகள் மைனஸ் 150 பாயிண்ட் ப்ளஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு 23,850 24,150 அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. இதோட டோட்டல் ரேஞ்ச் என்னன்னா 300. இந்த 23,850 காலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 133 ரூபாய் இது இன்ட்ரென்சிக் வேல்யூவாக இருக்கும். 24,150க்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இதுக்கு 150, அதோட 17, அப்போ 167 அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். இந்த 167யும் இந்த 133யும் கூட்டினா 300 வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் நம்ம பேஸ்டு
நம்ம வந்துட்டு இது ட்ரேடிங் வியூல நம்ம போடலாம். இங்க பாருங்க. இது 23,850 கால். இதுக்கு வந்து 300 அப்படிங்கிற ஒரு இடத்த நம்ம போட்டுறலாம். இந்த 300 அப்படின்றதா தான் அந்த டோட்டல் 24,150 இவங்க கவர் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கு நம்ம ஒரு ரெட் சிம்பலை கொடுத்துடலாம். ஓகே. அடுத்தது நமக்கு இந்த பக்கம் 135. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த டோட்டல் ரேஞ்ச் 23,850 காலோட டோட்டல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300. அதற்கு மேல இவங்க சஸ்டெயின் ஆகல. அப்போ வந்து நமக்கு ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு உண்டான எஃபெக்ட்னஸ் இங்க குடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒண்ணு பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம 24,150. 24,150க்கு பார்த்தீங்கன்னா ரூ. 165. 165. அடுத்தது 300. ஏன்னா டோட்டல் ஏரியா இவங்க கவர் பண்ண வேண்டியது 300. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 300 தாண்டல, 165க்கு கீழே போகல. அப்ப இவங்க 165ங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ. இவங்க 165க்கு கீழே போகாத வர சந்தை 23,983 மீண்டும் அடைவதற்குண்டான வாய்ப்புகள், அதாவது அந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா ஆப்போசிட் யாரு நம்ம எடுத்திருக்கிறோம்? 23,850 கால். அப்ப இவங்க 300க்கு மேல ஸ்டாண்ட் ஆயிருந்தால் இவங்க 165 அடையணும், அதற்கு கீழே போகணும். அப்ப இவங்க 300க்கு மேல சஸ்டெயின் ஆகாத வர இவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு அவங்க ஏதுவா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க பார்க்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ல ஐடீம் ஆப்ஷன், ஏன்னா அதாவது எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐடீம் ஆப்ஷனுக்கு மட்டும் தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். ஓடீம் ஆப்ஷனுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ 0 ஆயிடும். அப்ப ஐடீம் ஆப்ஷனுக்குள்ள இருக்கிற இன்ட்ரின்சிக் வேல்யூவை நம்ம கன்வே பண்ணியிருக்கிறோம். இது ஒண்ணு. ஓகே. இப்ப மார்க்கெட் இன்னைக்கு முடிஞ்சாச்சு. அப்ப மார்க்கெட் முதல் க்ளோசிங் எங்க? இன்னும் எனக்கு க்ளோஸ் பிரைஸ் கிடைக்கல. க்ளோஸ் பிரைஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு உண்டான ஹிண்ட் மட்டும் குடுத்துர்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் ரூ. 114, கால் ஆப்ஷன் வந்து ரூ. 185. அப்ப கிட்டத்தட்ட ஒரு ரூ. 70 வித்தியாசம் இருக்கு. அப்ப 24,070ல இருக்கு. அப்ப 24,050 கால் புட் நான் எடுத்துக்கிறேன். அதுல தான் 20 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும். 24,050. அதுல தான் 158, 135. நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரூ. 162 இருந்தாங்க. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 23 புள்ளிகள். அப்போ ஒரு 11, 12 புள்ளிகள் ஆவரேஜ் வருதுன்னா, 147 அப்படிங்கிற ஒரு விடை கிடைக்கும். அப்போ ரூ. 15 நமக்கு டிகே நடந்திருக்காங்க. மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்லயும் இருக்கிறாங்க. அப்ப டிஸ்கவுண்ட்ல இருக்கும்போது என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதை பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பவும் ரவுண்ட் ஆஃப் 150 பாயிண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். அப்ப 24,050 நமக்கு க்ளோஸ் ஆனது 24,070. இன்னும் க்ளோஸ் கிடைக்கல. நான் இதை எல்டிபி வச்சு போடுறேன். நீங்க க்ளோசிங் பிரைஸ் கரெக்ட் பண்ணிக்கணும். அப்ப இதிலிருந்து 150 பாயிண்ட்ஸ்னா 23,900, 24,200. அப்ப இதற்கும் இதற்கும் பார்த்தீங்கன்னா 170 பாயிண்ட்ஸ். இதற்கும் இதற்கும் பார்த்தீங்கன்னா 130 பாயிண்ட்ஸ். டோட்டல் 300 பாயிண்ட்ஸ். அப்ப 23,900 கால் 300 அப்படிங்கிற விலையும், அதே மாரி 170ங்கிற ஒரு விலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 24,200 புட்டுக்கு 130ங்கிற விலையும், அதே போல 300ங்கிற விலையும் என்ன மாரி இம்பாக்ட் கிடைக்குது? இப்ப இதில் யாரேனும் ஒருவர் 300 புள்ளிகளுக்கு மேல இருந்தா மட்டும் தான் இந்த டோட்டல் ரேஞ்ச அவாய்ட் பண்ணி வேற மாரி ஏரியாக்கே தாண்ட முடியும். இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கறக்கு வாய்ப்புகளாக மாறிவிடும். இது ஒண்ணு. அடுத்தது ஆக்டிவ் கான்ட்ராக்ட். இன்னைக்கு என்ன மாரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்னைக்கும் 24,000 கால் புட் தான். இதுவும் ஒரு ரிவர்சபிள் இம்பாக்ட்டட கிரியேட் பண்ணியிருக்கு. மல்டிபிள் ஹெட்ஜ் 24,000 கால் புட், அதுக்கப்புறம் 24,100, 24,050 கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையிலும் பார்த்தால் 24,000 கால்
புட் ஆப்ஷன் பேஸ் பண்ணி ஒரு இம்பேக்ட்ட கிரியேட் பண்ணோம். அத வந்து நேத்து நான் வந்து குடுத்த ஹிண்ட் படி இன்னைக்கு இருக்கிற டேட்டாஸையும் கம்பைன் பண்ணி, நீங்க வந்துட்டு ஒரு ஃபீட்பேக் கமெண்ட்ட வந்து குடுங்க. நாளைக்கு வந்து இந்த 24,000 கால் புட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா, இதற்குண்டான விடைய நம்ம குடுத்துட்டோம். ஆனா குடுத்தா உங்களோட யோசனை வந்து அங்க கட் ஆயிடும். அதனால நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கீங்க? எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர நீங்க கிரியேட் பண்ணுங்க. இதற்குண்டான சி சிந்தெடிக் ஃபியூச்சரோட கால்குலேஷன நீங்க வந்துட்டு ஒரு பெய்டு ஃப்ரீ பெய்டு வெபினார் ஆன்லைன் வெபினார் வந்து நமக்கு ஜூன் 21ஆம் தேதி நடக்குது. அது 1 ஹவர். இதில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா, அதோட என்கொயரி பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் எண் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதில வந்துட்டு ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மெம்பர்ஷிப் வந்து 1 மந்த் ஃப்ரீ உங்களுக்கு கிடைச்சிடும். இதில ஜாயின் பண்றவங்களுக்கு. அடுத்து ஜூன் 27ஆம் தேதி நம்ம ஆன்லைன் 1 மந்த் கோர்ஸ் வந்து துவங்க இருக்கு. பெய்டு ட்ரெய்னிங். அத பத்தி தகவல் வேணும்னாலும், இது வந்து டோட்டல் ஆப்ஷன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ட்ரெய்னிங் செஷனா இருக்கும். அதுவும் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜூன் 27ஆம் தேதி கோயம்புத்தூர்ல நமக்கு மார்னிங் 10 டூ 6 இது வந்து ஒரு டைரக்ட் கிளாஸ் இருக்கு. அது ஜிபு நிறுவனத்தோட இணைந்து சேரும். இதுவும் ஒரு பெய்ட் செஷன். இத பத்தி தகவல் வேணாலும் 9842610908 பண்ணுங்க. இதோட டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் செலக்ஷன்ஸ நம்ம எப்படி பண்ணணும்? எதற்கு பண்ணணும்? அப்படிங்கிற நேரடி நம்ம இதுவரை வந்து நேரடி வகுப்பு பண்ணுனதில்ல. இப்ப நம்ம ஜிபு நிறுவனத்தோட இணைந்து நம்ம நேரடி வகுப்பு ஒரு கட்டண வகுப்பா பண்ணியிருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க என்கொயரி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.